உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சார், வக்கரம் என்பது வேறு, வக்கர நிவர்த்தி என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமானார், போன வருடம் வக்ரமானார். எங்கிருந்து? ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு சென்றார். வக்ரம்னா அதான் பொருள். இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரிஷபத்திற்கே வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்றவற்றை பார்க்க போகிறோம். இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சா நன்மை தானே. ஒருத்தர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார், நம்ம மேனேஜரே எடுத்துக்கங்க. கொஞ்ச நாளாக நம்ம மேலே கோபமாக இருந்தார். இப்போ கோபம்லாம் சரியாகி நல்லா பேசுகிறாருன்னு அப்போ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசாமே இருந்தாங்க, ஒரு வாரமாக பேசலை, இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. ஸோ அப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1:30 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து? வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போய் அவர் வக்ர நிவர்த்தி, தன்னுடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்கிறார். அவரோட கோபம், டென்ஷன்ஸ் குறையுது என்று பொருள் கொள்ளணும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பலன்களால் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, வழக்கமாக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெற்றி வாகி சுட போகிறீர்கள். ஒரு பந்தயம், அந்த பந்தயத்தில் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு 1-4 குறைவன். அந்த ஆள் வக்ரமாயி 5க்கு போய் உங்கள் அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்து சின்ன பையெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. உலகத்திலே பெரிய கொடுமை என்னென்னா, நம்மளை விட அறிவிலும் அனுபவத்திலும் குறைந்த ஒருவர் நம்மக்கிட்ட ரொம்ப வாழ்ந்த மாதிரியே அட்வைஸ் பண்ணும்போது தான் உலகத்திலே பயங்கர வெறுப்பாக இருக்கும். கம்முன்னு போனே வாழ்க்கைனா இந்த கொசு தொல்லை வேற உன் வயசு, உன் அனுபவம் தானே என் வயசு. சின்ன பசங்கள்லாம் நம்ம கவுன்சிலிங், இதை நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் இருந்தார், அவரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறார், அவரோட ஒய்ஃப் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவரோட வீடு இங்கே இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. இவரோட வீடு இங்கே இருக்குது. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனால் இவரோட ஆஃபீஸு, நம்ம சங்கரன் எடுத்துப்போம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போனால் சங்கரன் ஆஃபீஸு, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போனால் அவர் ஒய்ஃப் ஆஃபீஸு. இப்போ உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இது லேட் ஆகிடுச்சு. ஆமாம், இன்றைக்கி தான் இவங்க லேட் பண்ணுறாங்க. நீங்கள் உலகத்திலேயே அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேளுங்க, அவர் ஒய்ஃபும் 10 மணிக்கு தான் கிளம்புவாங்க. 10 மணிக்கு தான் ஆஃபீஸில் இருக்குன்னா 10 மணிக்கு தான் கிளம்புவாங்க. இது சட்டம், இயற்கையின் நியதி மாரி ஆயிடுச்சு. இப்போது என் மனைவி சிந்துலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா, நான் ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணி 12 மணி ஃபங்க்ஷனை 10 மணின்னு சொல்லணும். அப்போ தான் நான் ஒரு 12க்காவது போவேன். அப்படி தான் சில விஷயங்கள் இயற்கை, அதை ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படி தான். ஸோ அப்போது அவங்க கேட்குறாங்க, என்னை கொண்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிடுங்க. உடனே அண்ணனும் போய் ட்ராப் பண்ணுறாரு. போய் ஒரு சம்பவம் மனசில் வச்சுங்க, யாருங்க அந்த சங்கர், காலப்போக்கில் புரிஞ்சுப்பீங்க. சரி, நீங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. அவங்க ஆஃபீஸு வாசல் கேட்டு உள்ளே ஒரு கிலோமீட்டர் உள்ளே போய் மெயின் கேட்டு, அதுதான் மெயின் கேட்டு. அவங்க ஒய்ஃப் ஐடியில் வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிங்க. உள்ளே போயிட்டு டைம் ஆஃபீஸ்லாம் தாண்டி கொண்டு போய் உள்ளே விடணும். உள்ளே கொண்டு போய் விட்டோன்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இறங்கினோடனே ஒரு ஆள், சின்ன பையன், ஒரு 22 வயசு பையன், ஒரு பையன் வரான். ஹீஸ் மை டீம் லீடர் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் கம்பெனியில் ஒரு ஜிஎம். உடனே அப்படியா? உடனே அவங்க ஒய்ஃபு, குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் குட் மார்னிங் சார். அவன் உடனே என்ன சங்கர், வேலைக்கெல்லாம் போகிறீங்களா? பேர் சொல்லி கூப்பிடுவான். ஏன்னா ஐடியில் பேர் சொல்லலாம் கூப்பிடுவாங்களாம். நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணுறான், ஹாய் ப்ரோ, ராம்ஜி ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோவா? என்னடா ப்ரோன்னா ப்ரோன்னா பிரதருங்க. கால கொடுமை. எங்கள் ஊர்லலாம் அண்ணன்னு சொல்லுவாங்க மரியாதைக்கு. ப்ரோ சரி ஓகே, அந்த ப்ரோவை கூட சகிச்சுக்கலாம். இவர் ஒன்று குட் மார்னிங். அந்த ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் அதே வெள்ளை கலர் டிஷர்ட் போட்ட பையன் ஒவ்வொரு தடவையும் விட்டு குட் மார்னிங் வாங்குறதுக்குன்னே ஹலோ சங்கர் அப்படிங்கிறா, குட் மார்னிங், ஹலோ சங்கர் குட் மார்னிங். அந்த கம்பெனி செக்யூரிட்டி போகிற வரைக்கும் அங்கே ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பான்.
அவன்கிட்டையும் அண்ணே அவனே குட் மார்னிங்ண்ணே, ரைட்ண்ணே ஓகேண்ணே. ஏன்னா வாடகை தரணும், முக்கியமாக யோசிச்சுக்கணும். நம்ம கம்பெனி தர்ற சம்பளம் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் போதும். நம்ம ஒய்ஃபு தர்ற சம்பளத்தை வச்சு தான் வாடகை தரணும். இப்போ நம்ம கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டா இருக்கிற வேலை உடனே ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட கௌரவம் இல்லாத இடத்துல நான் வேலை பார்க்க மாட்டேன் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? இங்கே யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறான், நல்ல மனுஷன்யா, வேலை செய்கிறது வெளி கம்பெனியாக இருந்தாலும் இங்கே வந்து எல்லாரும் காலைல குட் மார்னிங் சொல்லுவாரியா? என் நேரம்டா, என் கம்பெனியில் கூட இத்தனை குட் மார்னிங் நான் சொன்னது இல்லைடா. ஒரு குட் மார்னிங்கில் வருது பிரச்சனை. இதுதான் நாளுக்குடி உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. ஆனால் இதில் இருக்க பெயின் என்னங்கிறது சங்கரண்ண கடை தான் தெரியும். எவனோ ஒருத்தனை குட் மார்னிங் வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? என் பார்த்து கூட என்னை கேட்டதில்லடா. உடனே அவர் ஒய்ஃபு, பரவாயில்லைங்க என் கம்பெனியில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர். ஆமாம் ஆமாம், எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறான். என் கம்பெனியில் நான் ஜிஎம் இருந்துட்டு போங்க, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்குறாரு, வணக்கம் வச்சுட்டு போங்க. ஒன்று நாளுக்குடையவர் 5 மறைஞ்சதால் வந்த பிரச்சனை. இப்போ அவர் 6க்கு போகிறார். இப்போ இது கூட பரவாயில்ல. 1 நாளுக்குடையவர் 6 மறையும் பொழுது இதே சேம் ஃப்ரீக்வன்சி நடக்கும், சுச்சுவேஷன் நடக்கும், வேற மாதிரி நடக்கும். எப்படி நடக்கும்? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஆபத்து வரும். வீடு மாடு மனை வாங்கும் பொழுது ஜாக்கிரதையாக வாங்கணும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும்போது படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு பத்திரத்தை படித்து பார்த்துட்டு வாங்கணும். வாரிசு இல்லா சொத்து, அந்த சொத்து ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் தலையில் கட்டி விட்ருவாங்க. அப்புறம் ஒரு 2 பேர் வந்து இது எங்கள் அப்பாவோட சொத்துன்னு சொல்லி கேஸ் போடுவாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் மனதை நிலை கொள்ள, அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சின்ன பையன்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவான், நீங்கள் அமைதியாக கேட்டு போகணும், வேறு வழி இல்லை, 1 வருஷம் இப்படி தான், அடுத்த வருஷம் சரியாயிடும். இந்த மே மாதம் 15-25க்கு அப்புறம் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும். அந்த மாதிரி இந்த பிப்ரவரி போய் மே வந்தால் டாப்பில் வரும். அது வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த பையன் இருக்கால, அவனுக்கு ஒரு குட் மார்னிங் வச்சுட்டு போங்க. என்ன மாற்ற வாடகை முக்கியமா, சோறா? நான்லாம் என் நிலமெல்லாம் இன்னும் மோசம். அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன். கீழே போய்ட்டு இருக்கிற 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.